ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வரக்கூடிய 2025 குரூப் 4க்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். குரூப் 4 தான் நம்மளுடைய இலக்கு. 175+ போடணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அகாடமியில் போய் படிக்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்ஃபர் வந்த பின்னாடி படிக்கணும்னு நினைக்காம இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிசம்பர்லேருந்து பார்த்தோம்னா இன்னும் எக்ஸாமுக்கு 224 நாட்கள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 25 விரதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஜூலை 13 நடக்கும். அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி படிக்கலாம்னு நினைக்காம இப்போவே படித்து வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அதிகமாக நம்ம ரிவிஷன் பண்ணணும், அதிகமாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன் பற்றியும் எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பற்றியும் பார்ப்போம். தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிஎஸில் 75 கொஸ்டின், டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம் எப்படி நடக்கும்னா OMR சீட்டில் சிங்கிள் எக்ஸாம் தான் நடக்கும். டோட்டல் கொஸ்டின் 200 கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வீதம், டோட்டல் 300 மார்க்கு. டைம் 3 மணி நேரம் நடக்கும். 90 மார்க் எடுத்தால் பாஸ். ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி என்னென்ன எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்னன்னு பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். புதுசாக வர்றவங்க சிலபஸ் என்னன்னு தெரியாமையே படிச்சுட்டே இருப்பாங்க. புக்கில் இப்போ 6th to 12th வரைக்கும் எல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சிலபஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். இப்போ டைம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சிலபஸை ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. செகண்டாக புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லை பழைய புக்கு கடைகளில் வாங்கி வச்சாலும் சரி, 2 முடியலன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேர் டு ஸ்டடி, எங்கேருந்து படிக்கிறதுன்னு தெரிஞ்சு படிக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு யூனிட் 8, யூனிட் 9லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள டாப்பிக்கெல்லாம் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சு படிக்கணும். இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதால என்னென்ன லெசன் படித்தா போதும்னு அதை மட்டும் படித்தா போதும். அடுத்ததாக ஸ்டடி பிளான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. இப்போ இருந்து ஸ்டடி பிளான் போட்டு படித்தா தான் சரியாக இருக்கும். ஒரு பிளான் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பீங்க, எதையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் சாலிடாக 7 மந்த் இருக்குது. இதில் டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் 5 மந்த்துக்குள்ளே நம்ம சிலபஸ் எல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கால்ஃபர் பண்ண பின்னாடி மேலேருந்து ஜூலை வரைக்கும் ரிவிஷன் பண்ணுங்கள். அதோட அதிகமாக டெஸ்ட் போட்டு பாருங்கள். எப்போவுமே நம்ம கால்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுக்கணும். கால்ஃபர் பண்ண பிறகு டெஸ்ட்டு அதிகமாக போட்டு பார்க்கணும். அப்போ புதுசாக படித்தோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ கால்ஃபர் பண்ண பின்னாடி படித்தோம்னா நம்ம அவசரமாக எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே எல்லாத்தையும் சிலபஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு 8 to 10 மணி நேரம் கிடைக்கும் தாராளமாக. ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6 மணி நேரம் கிடைக்கும். பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு, அதாவது வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களுக்கு குறைஞ்சது 5 to 6 மணி நேரம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற டைமில் எப்படி படிக்கிறதுன்னு பிளான் பண்ணி படிங்க. அடுத்ததாக டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் எப்படி படிக்கிறதுன்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் டைம் போட்டு படிங்க. படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மார்னிங் டைம் தான் பெட்டரான டைமாக இருக்கும். ஃபுல் டைமாக படிக்கிறவங்க தமிழை 2 hours படிங்க, மேக்ஸ் 2 hours, ஜிஎஸ் 3 hours எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour பாருங்கள், சயின்ஸ் 1 hour. காலையிலேருந்து படித்ததை ரிவிஷன் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் டெஸ்ட் போட்டும் பாருங்கள். அதுக்கு தான் 1 hour கொடுத்துருக்கேன். எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு டைம் அதிகமாக கொடுத்த கூட படிங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்களுக்கும் 2 பேத்துக்குமே டைம் ஒன்றா தான் வரும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 6 மணி நேரத்தில் இந்த 3ஐயுமே பிரித்து படிங்க.
தமிழ் 2 ஹவர்ஸ் படிங்க. மேக்ஸு 2 ஹவர்ஸ் போட்டு பாருங்கள். ஜிஎஸ் இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும், சயின்ஸும் வரும். அதையும் பார்த்துக்கோங்க 2 ஹவர்ஸ். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ஹெல்த்தும் முக்கியம். குறைஞ்சது 6 மணி நேரமாவது தூங்குங்க. அடுத்ததாக நோட்ஸ் எடுத்து படிக்கலாமான்னு கேட்பீங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் நல்லது. லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் டைம் குறைவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியாது. வேணால் புக்கில் அவங்க அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. மேக்ஸை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாம் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஜிஎஸ்சில் முக்கியமானது, அதாவது இப்போ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல், இயர், நேம், முக்கியமான கண்டென்ட் மட்டும் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. டீப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஏன்னா ஜிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு 1 இயர் ஃபுல்லாக எடுத்தால் தான் உங்களுக்கு டைம் செட் ஆகும். இதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியிலையும் ஐஎன்எம்லையும் முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் டீப்பாக எடுத்துகிட்டு இருக்காதீங்க. புக்லேயே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிங்க. அடுத்ததாக மெட்டீரியல் வாங்கி படிக்கலாமான்னு கேட்பீங்க. டைம் இல்லாதவங்க வாங்கி படிங்க. ஆனால் புக்கில் படிக்கிறது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. இப்போ வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் வந்து கூற்றாக கேட்குறாங்க. லாஸ்ட் வந்து முடியாது, முடியும், இது நடக்கவில்லை அப்படின்ட்டு கொடுக்குறதுனால உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஆன்லைனாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா புக்கு படிக்கிறது தான் பெஸ்ட்டு. புக்கு படிச்சுட்டு வேணால் ஆன்லைனில் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரிவிஷன் 1 வீக் ஒரு தடவை இல்லைனா 2 வீக் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுங்க. மாதத்துக்கு நம்ம படித்ததை 2 தடவையாவது நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்த்துருங்க. அடுத்ததாக டெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ 1 வீக் ஃபுல்லாக நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். OMR பிரிண்ட் போட்டு அதில் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்ட்டு நமக்கு தெரியும். படித்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடுவோம். தெரியாத கொஸ்டின்களை எப்படி கெஸ் பண்ணி போகிறதுன்ட்டு இப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். அடுத்ததாக ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 70% வந்து சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்கள். நம்ம இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே கால்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ரிவிஷனும் பண்ணிடலாம். அடுத்து மேலேருந்து ஜூன் வரைக்கும் செகண்ட் ரிவிஷனும் பண்ணிடலாம். ஜூலையில் மாடல் எக்ஸாமும் எழுதி பார்க்கலாம். எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஓரளவுக்கு சிலபஸ்லாம் கவர் பண்ணி வச்சிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி அதிகமாக டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இப்போ செல்ஃபாக படிக்கிறவங்க படித்ததை டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போ கொஸ்டின்களில் இப்போ யூடியூப்லேயே நிறையா போட்டுட்ருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அன்னன்னைக்கு லெசனை படிச்சுட்டு கொஸ்டினாக அட்டன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஆப்பும் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நித்ரா ஆப்பும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு லெசனுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெசனையுமே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருக்கவங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இலக்கை அடையணும்னு நினச்சோம்னா அந்த சோசியல் மீடியா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு படித்ததை ரிவிஷன் பண்ணணும். அதிகமாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். அதிகமாக எவ்வளோக்கு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 170+ உங்களுடைய இலக்காக வச்சு இப்போவே படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய நம்ம இந்த 6 மாதத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.